திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் பண்ண முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்துல இருக்கிறோம். நாங்க மாண்போட கருத்துக்களா முன்வைக்கிறோம். மக்கள் பிரச்சனையை பத்தி நாங்க முன்வைக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்கோம். அதே போல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க சட்டமன்றத்துல எதிர்த்தரப்புல உட்கார்ந்துகிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனா நான் நேரடியா பார்க்கிறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்போது தகாத வார்த்தையில பேசுறது, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஒன்னும் தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்டரி வார்த்தைகளோ நம்ம எங்கேயுமே பேசலையே. ஜனநாயக முறைப்படி சட்டசபையை நடத்தும் போது நிச்சயமாக அனைவருடைய குரல்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு இது மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு. அதனால ஜனநாயகத்தோட ஆட்சி நடத்துறோம். ஜனநாயகத்தோட